கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம். அதிலே சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். இந்த 2 நாளாகமத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இங்கே இந்த யோசபாத்தினுடைய தாயின் பெயர் அசுபால், அவனுடைய தகப்பன் பெயர் ஆசா. இவர்கள் இருவரும் யோசபாத்தினுடைய தாய் தகப்பன்மார்கள். இங்கே ஆசாவுக்கு அடுத்ததாக இந்த யோசபாத் ராஜாவாக, யூதாவின் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாண்டு வருகிறான். எவ்விதமாக ராஜா பதவியில் இருந்தாலும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது, அவனுடைய நடவடிக்கைகள், கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இந்த யோசபாத் ஒரு ராஜ பதவியில் இருந்தாலும் தன்னுடைய பதவியோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வழிகளில் தன்னை தேடுவதற்கு மிகவும் உற்சாகம் கொண்டவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது 3வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்டில் நடந்த வழிகளில் நடந்து. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் பாகால்களை தேடாமல், அதாவது விக்கிரகங்களை நாடி போகாமல், அதை தேடாமல் அவனுடைய தகப்பன் வழியிலே நடக்கிறான். கர்த்தரை தேடுகிற மகனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் பார்க்கும்போது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இப்போ அவனுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பாருங்கள். ஒரு ராஜ பதவியில் இருந்தாலும் தேவனை தேடுகிற மனிதனாக இருக்கிறான். இன்றைய நாட்களிலே நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய தேடல்கள் உலகத்துக்குரியதாகவும் நம்மளுடைய சுய விருப்பத்துக்குரியதாகவும் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? எனக்கு அன்பான சகோதரிகளை, இப்படி ஒரு ராஜ பதவியில் இருந்தாலும் கர்த்தரை தேடுவதற்காக அவன் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு, உற்சாகம் கொண்டு தேவனை தேடி அவருடைய கற்பனைகளை என்ன செய்கிறான்? கற்பனைகளின்படி நடந்து கொள்கிறான். இன்றைய நாட்களிலே நாமும் தேவாலயத்திற்கு செல்கிறோம் எல்லாம், ஆனால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வேதத்தில் உள்ள எத்தனை கற்பனைகள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, அதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்த காரியங்களிலே, அவர் சொன்ன காரியங்களிலும் வேதத்திலும் நாம் கீழ்ப்படி நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய செய்கையின்படியே நடவாமல் அவருடைய கற்பனைகளின் வழி நடந்துக்கணும் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக பார்க்கும்போது, இப்படி கற்பனைகள் நடந்ததினாலே ஆண்டவர் அவனுடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார். அப்போ திடப்படுத்த மாத்திரமில்லை, அவனுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் கிடைக்கும் பாருங்கள். யோசபாத்துக்கு காணிகள் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தரை தேடினான், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். 2வதாக பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 3வது வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார், தேவனை தேடினான், அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். இது ஒரு ராஜ பதவியில் இருக்கிறான். ஆனால் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கான்னு பாருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலே
வேத வசனத்திலும் கர்த்தருடைய சபைகளுக்கு செல்வதிலும் மற்ற காரியங்களிலும் கர்த்தருக்கான காரியங்களிலே நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இங்கே யோசபாத்தை குறித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கிறது. இந்த வேலையோடு கூட சில சகோதரிகள் வேலை செய்யலாம், சில சகோதரிகள் வீட்டில் இருக்கலாம். வேலையோடு கூட சேர்ந்து நம்மளுடைய அதாவது நம்முடைய வழி கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சபைக்கு போவதும் மற்ற கர்த்தருக்கான காரியங்களுக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பது நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. மிகவும் அவசரமான உலகத்தில் இருக்கிறோம். உலகத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவரவர்கள் காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வேலையோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய காரியத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அதற்காக நாம் என்ன செய்யணும்? அதிக உற்சாகம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்போது வசனம் 9 வசனத்தை பார்க்கும்போது 2 நாளாகமும் 17:9 இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இந்த யோசபாத் ராஜா அவனோடு இன்னும் கொஞ்சம் அதிக பிரபுக்கள் அப்புறம் உபதேசம் பண்ணும்படிக்கு தன் பிரபுக்களாகிய ஒரு கொஞ்சம் மனிதர்களை என்ன செய்கிறான்? தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறான்? அனுபவசனத்திலே வேத புத்தகத்தை உபதேச கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திறந்த ஜனங்களுக்கு போய்த்தான். ராஜாவாக இருந்தாலும் எப்படி ஒரு கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாருங்கள். வேத புத்தகத்தை வைத்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க? பட்டணங்கள் பூரம் தெரிந்து தன்னுடைய ஆண்டவரை குறித்தான காரியங்களை போதிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது நாமும் வீட்டில் இருந்தாலும் சரி, மற்றவர்களிடத்துல போய் நாம் போதிக்க விட்டாலும் கர்த்தருக்காக சகோதரிகளே நாம் நம்முடைய நிலைமையில் கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருக்காக நம்ம அதாவது ஜெபிப்பது, நம்மளால் முடிந்த காரியங்களை நாம் என்ன செய்யலாம். அது கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கும். இங்கே ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எவ்வளோ உற்சாகத்தோடு கர்த்தருடைய வசனத்தை அநேகருக்கு பட்டணங்கள் தோறும் போய் போதிக்க வேண்டிய ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறதுனாலே எல்லா பிரபுக்களையும் மற்ற தெரிந்தவர்களெல்லாம் என்ன கூட்டி சேர்த்து போய் பட்டணங்கள் தோறும் போதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த நாட்களில் நம்மளால் முடிந்த சகோதரிகளை போய் நம்மளால் முடிந்த அளவர்களை விசாரிக்க, கர்த்தரை அறியாதவர்களுக்கு கர்த்தரை கொடுத்தது சொல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க, இப்படிப்பட்ட காரியங்களே நாம் செயல்படுமானால் அது மிகவும் அது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பெரிதாக இருக்கும். அடுத்தபடியாக 12 வசனத்தில் பார்க்கும்போது 2 நாளாகவும் 17:12 வசனத்தில் இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். அப்போது கர்த்தருக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவனுடைய காரியங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நான் முதலாவது தேவராஜ் நீதியும் தேடுங்க. முதலாவது கர்த்தருக்கு காரியங்களுக்கு நான் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் மற்ற எல்லா காரியங்களுக்கும் நமக்கு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ இங்கே ரெண்டாவது ஒரு மனிதன் வருகிறான். அதாவது இந்த 17 அதிகாரத்திலே 6 வசனத்திலே பார்க்கும்போது 2 நாளாகவும் 17:6 வசனத்திலே கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதுன்னு பார்க்கிற யாரு? இந்த யோசபாத். இங்கே ரெண்டாவது ஒரு உற்சாகம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், இவனுக்கு துணையாக யோசபாத்துக்கு துணையாக ஒருத்தர் வருகிறார். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தனி உற்சாகமாக ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகி அமத்சியா. இந்த சிக்ரியின் குமாரனை அமத்சியாவும் உற்சாகமாக கர்த்தருக்கு என்ன சொல்லப்படுகிறது?
கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாக ஒப்புக்கொடுத்தன்றது. இப்போ எப்படி ஒரு அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு உற்சாகமாக, ஆனால் இப்பொழுது இந்த நவநாகரிகமான காலத்தில், இந்த மாடர்ன் வேர்ல்டில் அப்போ நம்ம எவ்வளவு நம்மளுக்கு அதிகமான நிறைய வசதிகள் இருக்கிறது. எல்லா ஆலயத்துக்கு போவதற்கு மட்டும் எல்லா கருத்தும் நம்ம ஈஸியாக எல்லாவற்றையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மனதும் எப்படி உற்சாக கொண்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் உண்மையாகவே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து நம்முடைய கர்த்தருடையக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாக நாம் செயல்படும். அதே தேவன் அதிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே அடுத்ததாக பார்க்கும்போது ஆலோசனையை வசனம் 9 பார்த்தோம். இங்கே 2 நாளாகமம் 20:12 பார்க்கும்போது ஆலோசனைக்காக என்ன செய்கிறார்? எந்த ஒரு ஜனங்கள் அவர்களுக்கு, அதாவது அம்மோனியரும் மோவாபுத்தியரும் இன்னும் அநேகர் என்ன செய்கிறாங்க? யோசபாத்திலே விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறான்? பயந்து போய் பரிகாரிகள் மற்றவர்களையோ குறி சொல்லிகளையோ அஞ்சல் மார்க்கர்களையோ அவர்களை போய் கேட்டு என்ன செய்யவில்லை? அவர்களிடத்தில் போய் அவர்கள் என்ன யோசனை கேட்கவில்லை. என்ன செய்கிறார்? ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இங்கே பாருங்கள், 4வது வசனத்திலே 2 நாளாகமும் 24வது வசனத்திலே பாருங்கள். இப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்தவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது முகப்பிலே யூதா ஜனங்களும் எஸ்லேமும் கூடிய சபையிலே நின்று. 6வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமும் 26 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்க நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுக்குள்ளே ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒரு உம்மோடு எதிர்க்க நிற்க முடியாது. அப்போ என்ன செய்யன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இடத்துல போகிறான். அப்போ 12வது வசனம் 20வது அதிகாரம் 12 2 நாளாகமும் 20:12 கடைசி பகுதி பார்க்கும்போது, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது. என்ன அருமையாக அந்த யோசபாத் ராஜா, ஆண்டவரே இப்படி இருக்கிறது, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு நீங்கள் தான், உங்களை தான் நாங்கள் நோக்கி பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு நீங்கள் தான் ஆலோசனை சொல்லுங்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட நெருக்கமான காலத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய, அவரிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடிய மனிதனாக இருக்கிறோம். நம்முடைய காலங்களுக்கு நம்மளுக்கும் இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களையோ உறவினர்களையோ மற்றவர்களையோ தேடி பார்க்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் போய் தேடி பார்த்து அவரிடத்தில் நாம் நம்மளுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல் சொல்லும்போது, அவரிடத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் அதற்கான காரியங்களை நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே அவ்விதமாக தான் இந்த யோசபாத் தன்னுடைய ஆலோசனைக்காக கர்த்தரையே அவனுடைய கண்கள் நோக்கி கொண்டிருந்தது. ஆனால் அவனுடைய தகப்பனாகி ஆசா அவ்விதமாக இல்லை, பரிகாரிகளை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 2 நாளாகவும் 16வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பார்க்கும்போது கடைசி பகுதி, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று சொல்லப்படுகிறது. யாரு? இந்த யோசபாத்தோடைய தகப்பனார். அவன் கடைசி நாட்களே அவன் கர்த்தரை தேட பரிகாரி தேடினான் என்று. ஆனால் இந்த யோசபாத் கர்த்தரை தேடக்கூடிய மகனாக இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் பாவம், அதாவது வேற கர்த்தரை தேடாத பொல்லாத மனிதர்களோடு அவன் உறவு வைத்திருக்கும் போது அதை ஒரு ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஒருத்தன் உணர்த்திய உடனே, எச்சரிக்கை செய்த உடனே என்ன செய்கிறான்? உடனே தன்னுடைய வழியை விட்டு திரும்பி உணர்வடைந்து அவன் என்ன செய்கிறான்? தன்னை சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுகிற மகனாக இருக்கிறான். நம்முடைய இந்த நாட்களில் கூட நாமும் சில காரியங்களை தவறும் போது, இல்லவென்றால் சில காரியங்களை நாம் தவறி விடும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய வார்த்தையோ நம்மிடத்தில் பேசும்போது நாம் அதை உணர்வடைந்து அதை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி செய்து கர்த்தரிடத்தில் நம்மளுடைய உறவு நல்ல ஒரு, கர்த்தருக்கு நமக்கு உள்ள உறவு நல்ல ஒரு உறவாக
அதாவது அவரை விட்டு பின்வாங்கி போகாமல், அதாவது நம்மளுடைய அந்த பாவத்தில் அப்படியே இருக்காமல் உணர்த்திய போது உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டு நாம் கர்த்தருக்கு முன்னேறி செல்கிற கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த யோசபாத் அவ்விதமாக சொல்லக்கூடியவனாக இருந்தான். அப்புறம் இவனுக்கும் இந்த ஆசாவுக்கும் இந்த யோசபாத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது, ஆசா என்ன செய்கிறார்? பரிகாரம் தேடிக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இந்த யோசபாத் ஆண்டவரையே தேடினான். இரண்டாவதாக அவன் ஆசா உணர்வடையவில்லை. எச்சரிக்கும் போது ஆசா ஞானதிருஷ்டியின் மூலமாக அவன் எச்சரிக்கப்படும் போது உணர்வடையவில்லை. ஆனால் இந்த யோசபாத் உணர்வடைந்து என்ன செய்கிறார்? தன்னை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார். மூன்றாவதாக தேவனை மாத்திரம் தேடக்கூடியவனாக இருந்தான் இந்த யோசபாத். ஆனால் இந்த ஆசா பரிகாரிகளை தேடக்கூடியவனாக இருந்தான். எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த நாட்களிலும் நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்ட இந்த தியானத்திலே முதலாவது மன உற்சாகமாக என்ன செய்தான்? இந்த யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். உற்சாகமாக இருந்ததினாலே தேவனை தேடுகிறான். மன உற்சாகமாக கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் இருக்கிறான். முதலாவது தேவனை தேடுகிறான், கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் இருக்கிறான். கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உபதேசிக்கிறான். வேதவசனங்களை எடுத்துக்கொண்டு உபதேசிக்கிற மகனாக இருக்கிறான். இரண்டாவதாக அவன் 4 வருஷக்காரன் மூலமாக அவன் உணர்வடையும் போது அதே தன்னுடைய காரியங்களை சரி செய்து கொள்கிறான். ஆலோசனைக்காக கர்த்தரிடத்தில் மாத்திரம் போகிறான். இவ்விதமாக அவனுடைய காரியங்கள் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய காரியங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் இவ்விதமாக நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்தவர்களாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரை தேடி உற்சாகமாக இருந்து ஆலோசனை அவரிடத்திற்கு போய் இப்படிப்பட்ட இந்த யோசபாத்திரத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களிலே நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.